மீனாட்சியை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். வழக்கம் போல் நம்ம அந்த வாஸ்து சென்று வந்த அனுபவங்களை உங்களோடு பகிர்வண்ணம் இந்த வீடியோ பதிவுங்கய்யா. இந்த தடவை ஒரு மேலூர் பகுதியில் ஒரு வீட்டுக்கு போயிட்டு வந்திருந்தோம். அவங்க நல்ல வெல் செட்டில், நல்ல வசதியாக இருந்தாங்க. அவங்க நிறைய வீடுகள், கடைகள், இவன் ஸ்கூல் கூட வச்சு நல்லா இருக்காங்க. பாருங்கள், வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போனால் அந்த வீடு வந்துட்டு கிழக்கு பார்த்த மனை, புரியுதுங்களா? வடக்கை ஏகப்பட்ட காலி இடம். நம்ம என்ன சொல்கிறோம், வடக்கையும் கிழக்கையும் காலி இடம் இருந்தால் மிகப்பெரிய வசதி படைத்தவர்கள், ஈவன் கோடீஸ்வரர்கள் அப்படின்னு நம்ம உறுதிபட சொல்கிறோம். அது மாதிரி இருக்காங்க. ஆனால் அந்த அமைப்பு மற்றதுகள்லாம் இருக்குல்ல, குழந்தைகள், பெண்கள், ஆரோக்கியம், சுபகாரியங்கள் இப்படி இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும்ல. வசதி மட்டும் நம்ம பெருசாக பார்த்து நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிட்டு இருக்காங்க. வசதியும் வேணும், ஆனால் அதே சமயத்தில் ஆரோக்கியம், குழந்தைகள் மேம்பாடு, சுபகாரியங்கள் இதெல்லாம் வேணும். ஆக பார்த்தீங்கன்னா மாடிப்படி ஈசான்யத்தில். ரெண்டாவது அந்த பில்டிங்கோட அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க ஒரே சீராக இல்லாமல் கொஞ்சம் முன்னும் பின்னுமா நெளிஞ்சு கிழிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வெளியே நீட்டிக்கிட்டு இந்த மாதிரி வச்சுருந்தாங்க அந்த அவுட்லைன். அவன் ஏற்கனவே சொல்கிறான், நம்ம ஒரு வீட்டுக்கு போகும்போது நம்ம எழுதி கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம், ஒரு வீடு அல்லது மனை என்பது சதுரமாகவோ அல்லது செவ்வகமாகவோ மட்டும்தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ அதுக்கு புறம்பாருக்கே அப்போ குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை ஒன்றுமே அப்படின்னு நம்ம ஒரு நிர்ணயம் பண்ணிக்கிட்டு உள்ளே பார்த்துக்கணும். உள்ளே போய் பார்த்தோம்னா கன்னிப்பகுதியில் அடுப்படி, புரியுதுங்களா? ஆக வசதி வாய்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கிறது. அதே சமயத்தில் குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை வழியோடும் ஆண் வாரிசுகளை மேக்சிமம் தடுத்து விடும். ஆனால் பாருங்கள், அவங்க வேறு வீட்டில் இருந்திருக்காங்க, பூரா பெண் குழந்தைகள். இங்கே வரும் பொழுது மனநிலை சரியில்லாத அளவில் ஒரே பை, இருக்குங்களா? இப்போ தலைவனப்பா இருக்குது, தலைப்பையனப்பா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிப்பகுதியெல்லாம் கரெக்டாக பெட்ரூம் மட்டும்தான் இருக்கணும், வேறு எதுவும் இருக்கக்கூடாது. அது தெரியல, அவங்க நம்ம எழுதி கொடுத்துறோம். அவங்க வாஸ்து பார்த்தா அப்படின்னாங்க, ரைட், நம்ம என்ன செய்யணும். ஆனாலும் அதுக்குரிய பலம் சொல்லணும். அது ஒன்று இருக்குல்ல, நம்ம சொல்லணும்னா அதுக்குரிய பலம் தனி. அதுக்கு நம்மளுடைய சொல்லுக்கு மாறாக, நம்மளுடைய கருத்துக்கு மாறாக அங்கே வீடு அமைக்கப்பட்டிருந்தால் அதனுடைய பலம் வேறு. அப்போ நம்ம சொன்னோம், ஐயா இது வந்துட்டு ஏமாற்ற தரம், ஏமாளித்தனத்தை தரும், பறி கொடுப்பாங்க சில பேர். இந்த மாதிரி வாங்கினவங்க தர மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம எழுதி பேச முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் வர முடியாது. வருமானம் வர அது வேறு விஷயம். ஏன்னா வடக்க காலியிடம் நிறையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் அவர் ஒன்றுமே சொல்ல. அப்புறம் பல இடங்களை காமிச்சார். உனக்கு நம்ம திருத்தம் சொல்லிட்டு வந்தான். பாருங்கள், இந்த மீனாட்சி அம்மார்கள் எப்பயுமே நம்மகிட்ட இருக்கும்பொழுது நம்ம சொன்ன கருத்துக்கு உடன்பட அவங்க மறைச்சாலும் அவ்வளோதான் வெளியே வந்துடும். முதல் பேண்ட்டு பையன் இந்த மாதிரி மண்ணில் சரியில் இப்போ பரவாயில்லாமல் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ரைட், இருந்தாலும் குறைபாடு. அதுக்கு அடுத்து பாருங்கள், ஒரு தடவை பேசிக்கிட்டே வரும்பொழுது, ஐயா ஒரு தடவை இந்த இடத்துல தான் பேங்க்லேருந்து எடுத்து வந்த ஒரு 3.5 லட்ச ரூபாயை பீடி போயிட்டாங்க, புரியுதுங்களா? ஆதாரம் கன்னிமலை கெட்டு போனால் பொருள் பறிப்பு, பொருள் இழப்பு, பெண்களுக்கு பாதிப்பு, வைத்திய செலவு, பெண்கள் இருக்கிறதே கஷ்டம் சில இடங்கள், அந்த மாதிரிலாம் கூட. அதுபோக இவர்களுக்கும் நோய் வாய்ப்புட்டுறாங்க. ஆணும் பெண்ணும் அந்த வீட்டில் குடியிருக்க அத்தனை நோய் வாய்ப்புட்டுறாங்க. இந்த மாதிரி பல சீல்கள்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன். இதை பூரா சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம என்ன சொல்ல வரோம், ஒவ்வொன்றையும் அதுக்குரிய பதில வச்சுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் அவருக்கு ஒரு இடம் காமிச்சார், வடக்கையும் வாய்க்க, அந்த மாதிரி கிழக்கையும் வாய்க்க மிகப்பெரிய குடிசனை கொடுத்துறாரு. அதெல்லாம் இருக்குது, ஆனால் திரும்பவும் செய்யுமே. ஆகையினால வாஸ்து என்பது ஒரு சிலர் சொல்கிறது மாதிரி நல்லா இருக்காங்கன்றலாம் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்து சொல்லணும். ஆகையினால நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுக்கிட்டு வாஸ்து பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் வச்சு எல்லா சௌகரியங்களையும் பெற்று இந்த பூமியில் வாழ்வாக வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு அன்னை மீனாட்சி எல்லாம் நம்ம சொல்லிக் கொடுத்து இந்த வாஸ்து விஷயங்கள் போகாமல் நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் கட்டாயம் பண்ணுங்கள். ஏன்னாக்கா ஒரு காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்து எல்லாருக்கும் போதனை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பில் இருக்கோம். நாங்கள் சேவையாக பண்ணி இலவசமாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இருக்காங்களா. எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அவங்க வேண்டியவங்க சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து காசு பணம் அதெல்லாம் எழுதுறதில்ல, உங்கள் நன்மைக்காக மீனாட்சி அம்மார்களால் இதை கூறிக்கொண்டு அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்பீங்க. வணக்கம்.